கேமிங் ஆப்னால உயிர் பறி போகிறதுங்கிறது இப்போ இந்த 2026ல் புதுசான விஷயமா இல்லை. இப்போ இந்த கொரியன் கேம் ஆப் இருக்கு இல்லையா, இந்த ஆப் நீங்க கோ த்ரூ பண்ணீங்களா? என்ன சொல்றாங்க? பெண் கேரக்டர் எடுத்துக்கிட்டேன், நான் ஒரு ஆண் மகனை அதுல இம்ப்ரெஸ் பண்ணணும், இதுதான் ஓவரால் கேமோட ஐடியா. அப்ப நான் முதல்ல போயிட்டு அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும். நான் டெக்ஸ்ட் பண்ற விதத்துல அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய விதத்துல ஆக்சுவலா ஒருத்தரை நம்ம எப்படி காதல்ல விழ வைக்க போறோமோ, ஃப்ளர்டேஷியஸா பேசுவோமோ, இன்னும் சொல்ல முடியாத டாஸ்க், செக்ஷுவலான டாஸ்க். இந்த நடந்த சம்பவத்துல இறந்து போனாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த கேர்ள்ஸ் வந்து விளையாடின கேம்ல ஒரு 14 லெவல்ஸ் இருந்திருக்கு. அந்த 14வது லெவலையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இனி கேம் கிடையாது. அப்ப அந்த லெவல் அவங்களை என்ன சொல்லியிருக்குன்னா, இது வரைக்கும் நீங்க எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த உலகத்துல இருந்து நீங்க உங்க உடலை விட்டு வந்தாதான் ஃபேண்டசி உலகத்துக்குள்ள போக முடியும். ஸோ இந்த உடலை விட்டு பிரிஞ்சாதான் என்னால அந்த ஃபேண்டசி உலகத்துக்கு போக முடியுங்கிற நம்பிக்கையில அவங்க உயிரை மாற்றிட்டு இருக்காங்க. இப்ப ஏன் குழந்தைங்களுக்கு ஃபேண்டசி வேர்ல்டு வேணும்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. இங்கதான் வீடு இருக்கு, அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, அப்ப இங்க கிடைக்காத ஏதோ ஒண்ணு அங்க கிடைக்குதா? அது என்னது? ஏன் நீ போன, ஏன் இதை பண்ணன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கதையை கேட்க தயாரா இருக்கும். ஸோ அவங்க கதையை கேட்க என்னைக்கு ஒரு சொசைட்டியா ஒரு பேரண்டா நம்ம ரெடி ஆகுறோமோ அன்னைக்கு அவங்க நம்மளோட கனெக்ட் ஆவாங்க. இல்லைன்னா அதை வேற எங்கேயோ தேடிக்கிட்டே இருப்பாங்க. பசங்க படத்துல இதே மாதிரி ஒரு சீன் வரும். இவங்க எல்லாம் ஹாலிடேக்கு போயிட்டு முதல் நாள் ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்ப அந்த கிளாஸ் டீச்சர் கிளாஸ்ல வச்சு கேட்பாரு, நீ என்ன பண்ண இந்த ஹாலிடேஸ்ல, என்ன பண்ண? எல்லாருமே ஒரே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்திருப்பாங்க. அதை படிப்பாங்க. அதை பண்ணும் போது அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தின சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, நான் போனேன், நான் எழுதிட்டு வந்தேன், படிச்சுட்டேன். சும்மா ஒரு ஜென் ஜி இல்ல அடுத்து ஜென் ஆல்ஃபாலாம் இருக்காங்களா, அவங்க இதெல்லாம் பேசி பாருங்க. ஸ்கூல்ல பேசாதீங்க ஆண்டி அப்படிம்பாங்க. என்ன இப்படி பேசுறீங்க, பி கூல் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களோட ரிலேட். மேடம் வணக்கம். வணக்கம். நேற்று செய்தி பார்த்துருப்பீங்க, கொரியன் லவ் கேம் ஆப்னு சொல்லிட்டு அந்த ஆப்னால ஒரு 3 உயிர் பறி போயிருக்கு. ஸோ அதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஒரு கேமிங் ஆப்னால உயிர் பறி போகிறதுங்கிறது இப்போ இந்த 2026ல் புதுசான விஷயமா இல்லை. ஏற்கனவே நம்ம நிறைய இதை பார்த்துக்கிட்டே வந்துட்டே இருக்கோம். ஆனாலும் அந்த 12, 14, 16 வயசில் இருக்கக்கூடிய பசங்க இறந்து போகிறாங்கங்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக, மன வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க இக்னோரன்ஸை பார்க்கும்போது ஒரு கோவம் தான் அதிகமாக வருது. ஓகே, எதனால? அந்த இக்னோரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு சொசைட்டியாக நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், பேரண்ட்ஸாக அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, இல்லை அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனோ அவேர்னஸோ கிடைக்காம இது நடந்துருச்சேங்கிற அந்த ஆதங்கமும் கோவமும் தான். இல்லை, எப்படி சொசைட்டியாக எப்படி ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லுவீங்க? அது ஏன்னா அவங்க வீடு, அவங்களோட ஹோமு, அவங்களோட மொபைலு. ஸோ நம்ம தான் பாப்பாவுக்கு மொபைலை கொடுக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சொசைட்டியாக அங்கே எங்கே ஃபெயிலியர் நடக்குது? ஏன் நான் சொசைட்டியாக நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஃபோன் தேவையில்லைங்கிறது எவ்வளவோ சொல்லியாச்சு. பட் அது தேவைங்கிறது எந்த இடத்துலேருந்து வருது? ஒன்று சொசைட்டல் வேலிடேஷன், ரெண்டாவது ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், நாங்கள் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவோம், நாங்கள் ஃபோனில் தான் அனுப்புவோம். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபோன் தேவைப்படுது, இல்லை அதை கொடுக்கணுங்கிறது தேவைப்படுதுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா? அப்போ அது சொசைட்டியை சார்ந்த ஒரு விஷயம். மூணாவது ஒரு வேலிடேஷன். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பாயிண்ட் எப்படின்னா, இந்த குழந்தைங்க என்னத்துக்காக இந்த கேம்குள்ளேயே போகிறாங்க, இல்லை ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி இருக்காங்க அப்படின்னா, ஒரு சொசைட்டியாக பார்க்க இப்படி இருக்கணும், பழக இப்படி இருக்கணும், இப்படி தான், இதுக்காக தான் உங்களை வளர்க்குறோம், ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங், இந்த மாதிரி பல நுணுக்கமான விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு குழந்தையோட வளர்ப்பில் எல்லாமே வருது. அப்போ அந்த வேலிடேஷனை நோக்கி இவங்க பல விஷயத்த பண்ணுறதுக்கு யார் காரணம்னு கேட்டோன்னா, ஒரு வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் மட்டும் இருக்க முடியாது இல்லையா, அவங்க வளரக்கூடிய சொசைட்டியும் தானே. இந்த சொசைட்டிங்கிறது இன்னைக்கு அவங்க பக்கத்து வீடு எதிர்த்து வீடு மட்டும் கிடையாது. ஃபோன் அப்படிங்கிறது கையில் இருக்கிறதுனால உலகத்தில் இந்த குழந்தைய யார் வேணால் பேரண்ட் பண்ணலாங்கிற அந்த மொத்த உலகத்தையும் சேர்த்தே சொசைட்டின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கொரியன் கேம் ஆப் இருக்கு இல்லையா, இந்த ஆப் நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்களா? என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி பல கேம்ஸ் இருக்கு. நான் அதில் சில கேம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதை பற்றி நிறைய ரீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது லவ் கேம் தான் சொல்லவே சொல்கிறாங்க. ஸோ அதனால கேட்குறேன். அது பேரே கொரியன் லவ் கேம்ஸ். அந்த கேம்ஸ் வந்து நிறைய பேர்களில் நிறைய இருக்கு. ஒரு கேமும் வித்தியாசமாக இருக்குது. பட் அதோட கோர் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக டாஸ்க் வச்சுருக்காங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. முதல் டாஸ்க் வந்து ஒரு அவதார் எடுத்துக்கணும். அது ஒரு அனிமே கேம். அந்த கேம்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே அனிமே கேரக்டர்ஸ். பொதுவாக எய்தர் இப்போ விளையாடுறவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க ஒரு பெண் கேரக்டரை எடுத்துக்குவாங்க. ஒரு ஆண் அனிமேவை
அவங்க இம்ப்ரெஸ் பண்றதோ இல்லை அவங்களோட பேசுறதோ, இதுதான் அதோட கண்டென்ட். ஓவரால் கண்டென்ட் இதுதான். அப்போ எங்க இருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல்ல நீங்க ஒரு அனிமேவை உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கணும் கேரக்டர். அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அது பார்க்க எப்படி இருக்கணும்னு இருக்கு. இது எல்லாத்துக்குமே அவங்க அந்த கேமை விளையாடிக்கிட்டே இருக்கணும். இதுல நிறைய கேம்ஸ் வந்து பெய்டு வெர்ஷன்ஸ் தான். ஒரு லெவல்லையுமே வந்து நீங்க பேமெண்ட் கொடுத்து தான் ஒவ்வொன்றா வாங்க முடியும். அழகு சேர்த்துக்கிறதுக்கான விஷயங்களா இருக்கட்டும், இல்லை அவங்க அந்த உடை போட்டுக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இந்த கேரக்டருக்கு தான் போட்டு விடுறாங்கன்னா அதையுமே பே பண்ணி வாங்கணும். அதில் கொடுக்கக்கூடிய டாஸ்க்ஸை ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணணும். இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் நிறைய அதில் டெக்ஸ்ட் பண்ணி அதுக்கு அங்கேருந்து ரிப்ளைஸாக வர மாதிரியும் இருக்குது. எப்படின்னா, இப்போ நான் ஒரு பெண் கேரக்டரை எடுத்துக்கிட்டேன், நான் ஒரு ஆண் மகனை அதில் இம்ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் ஓவரால் கேமோட ஐடியா. அப்போ நான் முதல்ல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அனிமே கேரக்டர்ஸில் ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும். நான் டெக்ஸ்ட் பண்ணுற விதத்தில், அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய விதத்தில், ஆக்சுவலாக ஒருத்தரை நம்ம எப்படி காதலில் விழ வைக்க போகிறோமோ, இல்லை அவங்கள்ட்ட ஃப்ளட்டேஷியஸாக பேசுவோமோ, இதே மாதிரி இது போய்கிட்டே இருக்கும் இந்த டெக்ஸ்டிங். இது கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல வந்து இம்ப்ரெஸ் பண்ண வைக்கணும். அப்புறம் டேட்டுக்கு கூப்பிட்டு போகணும். டேட்டில் இம்ப்ரெஸ் ஆகி அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷன்ஷிப்போ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்போ உள்ளே வரணும். அதுக்கப்புறம் அவங்களோட வேற இன்னும் சொல்ல முடியாத டாஸ்க்ஸ் எல்லாமே, ரொம்ப செக்ஷுவலான டாஸ்க்ஸ் எல்லாமே அடுத்தபடியாக அந்த கேம்ஸில் இருக்க தான் செய்யுது. இதில் ஒரு மினிமம் ஒரு 10 இல்லை 14 லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா அன்லாக் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த நடந்த சம்பவத்தில் இறந்து போனாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த கேர்ள்ஸ் வந்து விளையாடின கேமில் ஒரு 14 லெவல்ஸ் இருந்திருக்கு. அந்த 14வது லெவலையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இனி கேம் கிடையாது. அப்போ அந்த லெவல் அவங்கள என்ன சொல்லியிருக்குன்னா, இது வரைக்கும் நீங்கள் எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த உலகத்திலேருந்து நீங்கள் உங்கள் உடலை விட்டு வந்தால் தான் ஃபேண்டசி உலகத்துக்குள்ளே போக முடியும், இல்லைன்னா இதோட இந்த கேம் முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஸோ இந்த உடலை விட்டு பிரிஞ்சாதான் என்னால் அந்த ஃபேண்டசி உலகத்துக்கு போக முடியுங்கிற நம்பிக்கையில் அவங்க உயிரை மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அந்த கேம்ஸ் வந்து அவங்களோட உயிரிழப்புக்கு காரணமாக அவங்கள தள்ளிக்கிட்டே இருந்திருக்கு. இது ஒரு சிங்கிள் இன்சிடென்ட்டானா கிடையாது. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி லக்னோவில் இதே மாதிரி ஒரு பையன் தன் உயிரை மாற்றிக்கிட்ட ஒரு கேஸும் நம்ம பார்த்தோம். இந்த கேம்ஸ் எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னா, அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே மட்டுமே இந்த குழந்தைங்களை வாழ வைக்கிறதுக்காக. இப்போ ஏன் குழந்தைங்களுக்கு ஃபேண்டசி வேர்ல்டு வேணும்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. இங்கே தான் வீடு இருக்கு, அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, அப்போ இங்கே கிடைக்காத ஏதோ ஒன்று அங்கே கிடைக்குதா? அது என்னது? அதில் நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் வேலிடேஷன்ஸு, அவங்களுக்கு தேவையான அடிக்ஷன்ஸ் எல்லாம் பேசிகிட்டே வந்தோம். பட் அதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த காலத்தில் குழந்தைங்க வயசை விட வேகமாக வளர்ந்துட்டே வராங்க. 100-200 இயர்ஸ் முன்னாடி கல்யாணங்கள்லாம் ஒரு 12 வயசில் நடந்துச்சு, 14 வயசில் நடந்துச்சுன்னு கேள்விப்படுறோம் இல்லையா? ஏன்னா அது ஒரு ரெக்கக்னிஷன் ஆஃப் செக்ஷுவல் க்ரோத் ஒருத்தரில். ஓகே, நீங்கள் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான செக்ஷுவல் க்ரோத் இருக்குங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு 25 வயசுல 28 வயசுல நடக்குது. இப்போ 14லேருந்து 28 அப்படிங்கிறதுக்கு நடுவில் ஒரு 14 வருஷம் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களோட செக்ஷுவல் க்ரோத்தை நம்ம ஸ்டண்ட் பண்ண தான் ட்ரை பண்றோம். அதை பத்தி பேசுறதே இல்லை. செக்ஸ் எஜுகேஷனுக்கான இடமே இல்லை. இது தப்பு சரிங்கிறத தாண்டி என்ன நடக்குதுனாவது நம்ம அவங்கள கேட்கணும்ல. இந்த ஃபீலிங்ஸ்குள்ள முழுகியும் இந்த கேம்ஸ் வந்து இந்த குழந்தைங்களை ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா வெளியே அவங்களால சொல்ல முடியல, அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல்ல இதை பத்தி பேச முடியாது. ஸோ தனக்கு என்ன நடக்குதுங்கிறத என்னைக்கு கூகுள் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே மிஸ்லீடிங் பிளேசஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ இதில் தான் நான் கேட்குறேன், இதில் எப்படி சொசைட்டி இன்வால்வ் ஆகும்? நம்மள்ட்ட தானே கண்ட்ரோல் இருக்கு. இப்போ அவங்க அந்த ஆப்பை கேம் விளாடுறாங்க அப்படின்னா பே பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றையும் வாங்கணும்னு சொல்கிறோம். அந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த பர்டிகுலராக இந்த இன்சிடென்ட்ல சில மிஸ்ட்ரிஸ் இருக்குன்னு வைங்க. பட் இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நமக்கு பல கேள்விகள் வருது இல்லை? சரி, நம்ம இதை பிரிச்சே பார்த்துருவோம். வீட்டில் இருக்கிறவங்க இதுக்கு என்னெல்லாம் பொறுப்புன்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வாங்கணும் அப்படின்னா எங்கேருந்தோ பணம் கட்டியிருக்கணும், அவங்களுக்கு பணம் வேணும். நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஒரு கிரெடிட் கார்டை அப்லோட் பண்ணி அதுலேருந்து அந்த அமௌண்ட்டை அனுப்புறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் உங்கள் சிவிவி போட போகிறீங்க, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை போட போகிறீங்க. ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் மாதம் எத்தனை பேர் செக் பண்ணுறாங்க? அது ஒரு மினிமல் அமௌண்ட். அவங்க போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு $2, $5, $20 இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி $1 என்ன $90 தானே. இப்போ
இப்போ 200 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபான்னு குட்டி 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 அமௌண்ட்ஸாக தானே போகுது. இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு 500 ரூபாய் அவங்க கிரெடிட் கார்டில் செலவு பண்ணியிருக்காங்கன்னா அதை துல்லியமா கவனிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எத்தனை பேர்? ஓகே, அப்ப நம்ம क्वेश्चन கேட்க வேண்டியது பேரண்டிங் தானே क्वेश्चन கேட்கணும். கரெக்ட், பேரண்டிங்க இந்த மாதிரி விஷயத்துல நம்ம क्वेश्चन கேட்கணும். வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம், வீட்டுக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வளர்க்குறது இந்த சொசைட்டி தானே. அப்ப நீங்க ஸ்கூலை விட்டுட்டீங்க, அவங்க வாழக்கூடிய அந்த சூழலெல்லாம் விட்டுட்டீங்களே, அந்த சூழல்லையும் அவங்களுக்கான செக்ஷுவல் growthக்கு ஸ்பேஸ் இருக்கா? நம்ம எங்கேயாவது அதுக்கான இடம் கொடுக்கணும். நான் கேட்கறது இப்போ அவங்க வெளியிலேயே வரலையே, வீட்டில தானே இருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேஸ்ல அவங்க வீட்லயே இருந்ததுக்கான காரணம் அந்த கோவிடோட கண்டினியூவேஷன்ல அவங்க அந்த கேமுக்குள்ள அப்பவே போயிட்டாங்க. பட் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க பல குழந்தைங்களும் இதுக்குள்ள போறதுக்கு காரணமே எனக்கு வெளியே இருக்க உலகம் வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்றதுனாலதான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இது நியூஸ்ல வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அவங்க உயிரை மாற்றிக்கிட்டாங்க, அதனால நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இது இல்லாம ஒரு சிங்கிள் தெரபிஸ்டா என்கிட்ட இந்த மாதிரி எத்தனை கிளைண்ட்ஸ் வராங்க, எவ்வளவு பேர் கேட்குறாங்க, ஒரு ஸ்கூல் லெவல்ல இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. நீங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், அவங்க கிளாஸ்ல ஒரு கிளாஸ்லயும் இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா வெளியே தெரியல. பிகாஸ் இது நியூஸ் ஆகலை, அவ்வளோதான். ஆனால் ஓவரால் பர்சன்டேஜ் நிறையா தான் இருக்குது. நிறைய குழந்தைங்க, எஸ்பெஷலி கோவிட்க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போன குழந்தைங்க, அதுவும் மிடில் ஸ்கூலில் மிஸ் பண்ண குழந்தைங்க நிறைய பேர் ஃபுல்லாகவே இந்த கேமிங் அடிக்ஷனில் நிறைய இருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேஸ்லாம் அவங்க ஸ்கூல் போகலன்னு சொல்கிறாங்க, இந்த கேம்க்கு அடிக்ஷன் சொல்கிறாங்க, வெளியிலே வரல, யாராவது உள்ளே போனால் தான் ரூமை விட்டு வெளியில் வருவாங்கன்றாங்க. மூணுமே சிஸ்டர்ஸ் தான், 12, 14, 16 வயசு பொண்ணுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து உண்மையிலே அந்த கேமுக்கு அடிக்ஷனாக தான் இது நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? உண்மையிலே இது கேம் அடிக்ஷன் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சில அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஏன் இதை ஏர்லியராகவே நோட்டீஸ் பண்ணலை? பேரண்ட்ஸாக அவங்களோட பொறுப்பு என்னன்னா, ஒரு நாள் இப்படி விளையாடினாங்க, 2 நாள் விளையாடினாங்க, சரி பார்த்தோம் விட்டுட்டோம் பரவாயில்ல. 2 வருஷங்கிறது எவ்வளோ பெரிய டைம். அது அவங்க ஒரு வாரத்திலே இப்படி இருக்குன்னா உடனே ஒரு டாக்டர்கிட்டயோ ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்டயோ அவங்க கூட்டிகிட்டு போயிருக்கணும், இல்லை ஸ்கூலில் போய் அதை பற்றி சொல்லியிருக்கணும், விசாரிச்சிருக்கணும், அவங்கக்கிட்ட பேசியிருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். அவங்க விட்டது இந்த கேஸில் பர்டிகுலர்லி பேரண்ட்ஸ் தான் நம்ம கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வருது. இதுக்கு பின்னாடி வேற என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த ரூமை பூட்டிக்கிட்டே இருக்கிறது, வெளியே வராமல் இருக்கிற இந்த சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, இது புதுசு இல்லை. இது ஈவன் இந்த மாதிரி கேம் இல்லாமல் இதுக்கு முன்னாடியும் அடிக்ஷன் சிம்டம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், டிப்ரெஷன் சிம்டம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இத இவ்ளோ நாள் விட்டு வச்சதுல தான் நமக்கு அப்படி நீங்க நிறைய பாத்துர்க்கீங்களா? நிறைய பசங்க இருக்காங்க. ஓகே, இன்னைக்கும் நிறைய பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் என்ன, ரூம்குள்ளவே கதவு சாத்திக்கிறான், எதுக்குன்னே எனக்கு தெரியல, உள்ள என்ன பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா நீங்க அந்த குழந்தைங்கிட்ட பேசி பாத்தீங்கன்னா எல்லாருமே கேம் அடிக்ஷனுக்காக மூடுறது இல்ல, பலரும் அதை பண்றது எதுக்குன்னா, நான் ஃப்ரீயா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட பேச முடியல, எப்பயுமே என்கிட்ட தான் பேசணும், எது உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவீங்களா, அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், அப்பா அம்மா கிட்ட மட்டும்தான் பேசணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வந்து அதுக்கு எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப லெக்சர் பண்ணுறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், அதனால தான் நாங்கள் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறோன்னு கிளைண்ட்ஸாக வரக்கூடிய இந்த அடாலசன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இதில் தானே பேரண்டிங் வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேரண்டிங் அந்த பேரண்டிங் நிறைய ட்ரெண்டிங் வருதுன்னு வைங்க, பட் அதுல குழந்தைங்களை ஹேண்டில் பண்றதுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டில் பண்றதுன்றது ஒரே மெத்தட் தானே நம்ம பார்த்துருக்கோம், அதுல என்ன வேரியேஷன் வருது, அதுல என்ன ட்ரெண்டிங் இருக்கு? நீங்க பேரண்டிங்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பல பேர் சொல்லலாம், நிறைய தியரிஸ் எல்லாம் சொல்லலாம். ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கறது எனக்கு என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுலதான் அந்த பேரண்டிங் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னுமே நிறைய பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு வேற மார்க்கெட்டுன்னு. பட் நம்ம பேச வேண்டியது இந்த பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனை எப்படி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. இப்போ பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் ஒரு காலத்துல சில்ட்ரனா இருந்து பேரண்ட் ஆனவங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பேரண்டிங் நடந்திருக்கும் இல்லையா, அப்ப அவங்க அப்பாவை பெரம்பலே வெளுத்திருப்பாரு அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச பேரண்டிங். இல்லை எதுவுமே சொல்ல மாட்டாங்க எங்க வீட்டுல அப்படின்னா அது அவங்களுக்கு தெரிஞ்ச பேரண்டிங். இப்ப கன்ஃபியூஷன் எங்க வருதுன்னா, அதை நான் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றணுமா, இல்லை இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேரண்ட் பண்ணுமாங்கிற இடத்துல தான் இந்த கன்ஃபியூஷன் வருது. பெரும்பாலும் பேரண்டிங் ஒருத்தருக்குள்ளே இருந்து வருது அப்படிங்கிறது அவங்க எய்தர் அவங்களோட ட்ராமா வெளியே வருது, நான் அடி வாங்கி தான் இருந்தேன் நீயும் அடி வாங்கியே வாழ்ந்துரு, ஏன்னா என்னால் அதை தான் கொடுக்க முடியும், அதை தாண்டி என்னால் எதுவும் கொடுக்க முடியாது, அன்ஹீல்டாக இருக்கிறவங்க அப்படியே போயிடுவாங்க. சில பேர் தனக்குத்தானே அவேர்னஸை வளர்த்துட்டு சரி நான் ஹீலிங்கோட பண்ணுறேன், இது என் பவுண்ட்ரிஸ்,
இதுக்குள்ள தான் நீயும் இருக்க முடியும், நானும் இருக்க முடியும், இதை தாண்டி என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறது ஒரு ஹீல்டு பேரண்டோட அப்ரோச். மூணாவதா, இது ரெண்டுமே இல்லாமல் இன்னைக்கு நான் என்ன பார்க்குறேன், நாளைக்கு என்ன பார்க்குறேன், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஓகே, ஒன்று ஒன்றா நான் ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது குழந்தைய ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்கள் அடிச்சே வளர்த்தாலும் பழகிரும், இல்லை நான் பவுண்டரி செட் பண்ணி ஒரு கிளாரிட்டியோட வளர்த்தாலும் பழகிரும். ஆனால் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தை கன்ஃபியூஷன்லேயே இருக்கும் கடைசி வரைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியலையே, இன்னைக்கு இதை போய் சொன்னால் அடிப்பாங்களா இல்லை பேசாமல் போயிடுவாங்களா, அங்கே கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வருது. இந்த கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. தே ஆர் நாட் ஷுர் வாட் டு டூ. ஜென்டில் பேரண்டிங்னு ஆரம்பிச்சாங்க, சரி அதை பண்ணுவோமா, நாங்கள் இனிமேல் அடிக்கவே மாட்டோம், எதுவுமே சொல்ல மாட்டோம், குழந்தை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நாங்கள் புரிஞ்சு பண்ணிக்கிறோம். நிறைய வெரைட்டி இருக்கு. பேசிக் பேரண்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த அத்தாரிட்டேட்டிவ், அத்தாரிட்டேரியன், நெக்லெக்டட், அதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ்ட், இப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் தாண்டி சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கடைசியாக ஒரு 5 வருஷமா ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னு ஒன்று இருந்தது. எல்லாமே சைல்ட் லெட். குழந்தை என்ன சொல்லுதோ அதை வச்சே புரிஞ்சு நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் அதட்ட மாட்டோம், கத்த மாட்டோம், அமைதியாக இருப்போம். ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2026 நியூ ட்ரெண்ட் வந்து ஃபாஃபோ பேரண்டிங், ஃபூல் அரவுண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஃபாஃபோ FAFO, ஃபூல் அரவுண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஒன்றும் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேரண்ட்ஸ் பண்ணாங்களோ அதே விஷயம் தான். இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து எனக்கு லஞ்சே வேணாம், இந்த லஞ்செலாம் நீ கொடுத்தா நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னா, சரி எடுத்துகிட்டு போகாத, போய் கொஞ்ச நேரம் பட்னியாக இருந்தால் அப்புறம் என்ன சாப்பாடோ தேடி வருவல அப்படிங்கிற ஐடியா தான் இந்த ஃபாஃபோ பேரண்டிங். இதை தான் எங்கள் தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டி எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கான்சிக்வன்சஸை சொல்லி கொடுத்து வளர்க்குறது. இது எந்த வயசு குழந்தைங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு 6-7 வயசுக்கு அப்புறமா இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் வேலை செய்யும். ஏன்னா ஒரு 6 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கான்சிக்வன்சஸ்லாம் புரியாது. எவ்ரிடே இஸ் அ டிஃப்ரெண்ட் டே. இன்னைக்கு நடந்தது நாளைக்கு ஞாபகம் இருக்காது. இன்னைக்கு தான் அடி வாங்கியிருப்பாங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணி, நாளைக்கு அதே விஷயத்த பண்ணுவாங்க. நம்ம யோசிப்போம், நேற்று தானே நீ அடி வாங்கின, இதையே பண்ணி தானே அடி வாங்கினேன், ஏன் இன்னைக்கும் பண்ணியிருக்கேன்னு நிறைய பேரண்ட்ஸ் கேள்வி கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு கான்சிக்வன்ஸ் புரியுது, இதுக்கு தான் இது அடி வாங்கினேன், அதனால நான் இதை பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு 6-7 வயசு வரைக்கும் புரிஞ்சுக்கக்கூடிய பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லை, அவ்வளோதான். ஸோ அவங்க ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிறத மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பட் அதை வெளிப்படுத்த இன்னும் தெரியாது. இல்லை இப்படி குழந்தைங்க சரி அவளுக்கு அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் அவளே வருவா அப்படின்னு விடுறது நம்ம கிட்ட இருக்க ஒரு அலமன் மாதிரி தெரியலையா? பவுண்டரிஸோட எந்தெந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ளேயே. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு பாட்டில் தூக்கிட்டு இல்லைங்க, ஒரு குழந்தை சாப்பிட மாட்டேன் இல்லை நான் அந்த லஞ்சை கொண்டு போற மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ பசிச்ச உடனே நீனா வருவ அப்படின்னு நினைக்கிறதே நான் அடமெண்டா தானே இருக்கு அப்படின்னு. அதுக்கு பேர் பவுண்டரிஸ். நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் யோசிச்சு பாருங்க, இது அநியாயமா இல்லையா? சரி வேற என்ன பண்ண முடியும்? ஓகே, வேற என்ன பண்ணலாம்? இவ்வளவு நாள் ஜென்டில் பேரண்டிங்ல என்ன பண்ணியாச்சு? அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி அதை சாப்பிட வைக்கிறது தானே ஒரு பேரண்ட் ஒரு நல்ல இதா இருக்கும். எத்தனை தடவை? ஓகே, எத்தனை தடவை? இப்ப நீங்க சொல்லக்கூடிய 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைக்கு கரெக்ட், அந்த குழந்தைக்கு அதுக்கான பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லை, புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இல்லை. அப்போ ஏதோ காக்காவை காட்டினேன், நிலாவை காட்டினேன், டிவியை காட்டினேன்னு ஊட்டுறாங்க, கிரேட். பட் ஒரு 7 years to 10 years இருக்கக்கூடிய குழந்தை ஆல்ரெடி சோஷியல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸ்கூலில் சேர்த்துட்டோம்ல, 6 வயசில் ஸ்கூலில் சேர்த்துட்டோம்ல. அப்போ 6 வயசுலேருந்து ஸ்லோவாக அவங்க சொசைட்டிக்கும் இந்த உலகத்துக்கும் பழகிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம ஸ்லோவாக பவுண்டரிஸை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதாவது நான் சொன்னது ஒரு எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன், சரி போ அப்படின்னு சொல்கிறது. பட் அங்கே ஸ்லோவாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதைத்தான் என்னால் கொடுக்க முடியும், இதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு டைம் கொடுக்குறேன், டேக் த டைம். அப்படி இல்லைன்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நீங்கள் சில்ட்ரன் ஒரு பக்கம் விட்டுருங்க, பேரண்டிங் பண்ணுறாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸோட கதையெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே கண்ணீர் வரும். நான் இன்னைக்கு வந்து ஸ்கூலில் க்ரீன் லஞ்ச் தான் கேட்டாங்க, ரெட் லஞ்ச் தான் கேட்டாங்க, நீ அதைத்தான் கொடுக்கணும்னா அந்தம்மா 8:30 மணிக்கு பஸ் ஏறினா தான் ஸ்கூலுக்கு போக முடியும், அவங்க வேலைக்கு போக முடியும். அதுக்குள்ளே இவ்வளோத்தையும் செஞ்சு நீங்கள் இத்தனை பல ஐட்டம்ஸை ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. நீ கேக்கை பேக் பண்ணு, பிஸ்கட்டை பேக் பண்ணு, இது எல்லாத்தையும் வீட்லேயே பண்ணு. அப்போ அவங்க இவ்வளோத்தையும் கற்றுக்கிட்டு இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்களும் தானே வேலைக்கு போனா. அப்போ ஒரு பேலன்ஸ் வேணும் இல்லையா? இதே மாதிரி தானே நம்மளோட அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாலாம் வேலைக்கு போயிருப்பாங்க, நமக்கு என்ன கொடுத்தாங்க? க்ரீன் லஞ்ச் ரெட் லஞ்சாக கொடுத்தாங்க. டெய்லி டப்பாவை திறந்தா ஒரு ரச சாதம் இருக்கும், ஒரு முட்டை இருக்கும், ஏதோ ஒரு பொரியல் இருக்கும்ல. இன்னைக்கு அதை ஏன் ஏற்றுக்க முடியல? ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிருச்சு, ஸ்கூல் சைட்லேயும் சரி சில்ட்ரன்ஸ் சைட்லேயும் சரி. இதை என்கரேஜ் அங்கேருந்து தானே பண்ணுறாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஸ்கூல் சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் அதை தாண்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது அதை எல்லாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இல்லை, அந்த எக்ஸ்பெக்டேஷனே குழந்தைய தானே உருவாக்குது.
அது சரௌண்டிங்ஸ்ல என்ன இருக்கு அதை அப்சர்வ் பண்ணுது. இப்போ நம்ம இன்னமும் அந்த காலத்துல அப்படி இப்போ அப்படின்னு நம்ம கம்பேரிசனே அது சரியா? ஃபர்ஸ்ட் அது அந்த கம்பேரிசன் சரிதான். ஏன் சரி அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்த நல்ல ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிட்டோம். நீங்க ப்ராக்டிக்கலா மாத்திக்கலாம். இன்னைக்கு வந்து முன்னாடி ஒரே டப்பால கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க ஒரு பென்டோ பாக்ஸ்ல கொடுங்க, அதெல்லாம் ஓகே. பட் ட்ரெடிஷ்னலா வீட்டில் என்ன சாப்பிட்டோங்கிறதையே விட்டுட்டு வேற எதையும் இந்த குழந்தைங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்களே. நீங்க ஒருத்தரோட டேஸ்ட் பட்டை மாத்த அந்த டேஸ்ட் பட் எதை நோக்கி போகுது? இன்னைக்கு நம்ம கேம்னு சொல்லிட்டோம். இந்த கொரியன் கேம் மட்டும்தான் விளையாடுறாங்களா? கொரியன் ஃபுட் இன்னைக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு நீங்க பாருங்க. தெருவுக்கு ஒரு கொரியன் ஃபுட் ஸ்டால் இருக்கு. எல்லாருமே நாங்கள் இதை தான் சாப்பிடுவோம், அதை தான் சாப்பிடுவோம். எவ்வளோ குழந்தைங்க சூஷிக்கு டேஸ்ட் வளர்த்துருக்காங்க. ஜாப்பனீஸ் ஃபுட்டுலாம் ஒரு காலத்தில் இங்கே கிடையவே கிடையாது. பச்சை மீன் அது. ஸோ நம்ம உடம்புக்கு அது சேருமா சேராதா இந்த கொஸ்டினே விட்டுட்டோமே. அப்போ ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை மாடர்னைஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம். அதனால தான் இந்த கம்பேரிசன். அண்ட் அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அந்த அம்மா அப்பாவுக்கு ஈஸியாக இருந்துச்சு, மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு 2 ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க, கிரேட், அதை பண்ணுறாங்களா? அதை தாண்டி அந்த அம்மா மேலே இன்னும் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது? அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டீரியோ டைப்பிங் ஒரு பக்கம் அம்மா தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? அவங்க ஓவர்வெல்ம் ஆகி எவ்வளோ அம்மாஸ் தெரப்பீஸில் இருக்காங்க தெரியுமா? அவங்களால முடியல, எவ்வளோ பண்ணாலும் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, நான் நல்ல மதரா, மாம் கில்ட், வேற என்ன நான் பண்ணுறது, எவ்வளோ ஹெல்ப் எடுத்துக்கிறது, எவ்வளோ பேரால் ஒரு குக் அஃபோர்ட் பண்ண முடியும், இல்லை ஒரு இதை அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க எல்லாத்தையும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த குழந்தை ஸ்கூல் ஃபீஸே தே பேயிங் த்ரூ தேர் நோஸ். அப்போ இவ்வளோத்தை தாண்டி நம்ம திருப்பி ஒரு பேரண்ட் மேலேயும் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கான இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படின்னா, ஒரு சொசைட்டியாக, நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லிட்டே தான் இருப்பேன், ஒரு சொசைட்டின்னு நான் ஏன் சொல்லுவேன்னா, ஸ்கூல்ஸ் இதில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ்க்கு அத்தனை பேஜ் இருக்குது. என்ன காட்டுறாங்க? இந்த வெரைட்டி, அந்த வெரைட்டி, அந்த வெரைட்டி, இத்தனை வெரைட்டி. ஓகே, கிரேட். பட் இது எல்லாராலையும் பண்ண முடியுமா? பண்ணணுமா? அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆயிடுச்சுல்ல. அதுக்காக தான் இது பேரண்டிங்லேயும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு சொசைட்டிலேருந்து அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறதுலையும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு குழந்தை இண்டிபெண்ட் பாடி கிடையாது, அதுவால் தானாக ஒரு விஷயத்த கொடுக்க முடியாது. அது ஒரு பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த குழந்தை இதெல்லாம் பண்ணாதான் அதுக்கு வேலிடேஷன் கிடைக்கும்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அது பேரண்ட் மேலே விழுகிற ப்ரெஷர். சாப்பாடு மட்டும் கிடையாது, இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் போய் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, அதை கொடுங்கன்னா அந்த குழந்தை ஒரு கேமரா இல்லாமல் எப்படி எடுக்கும்? ஒரு எடிட்டிங் டூல் இல்லாமல் எப்படி எடுக்கும்? இதுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ யார் கட்டுவாங்க? இந்த எடிட்டிங்கை கற்றுக்கிறதுக்கு அந்த குழந்தை எங்கே போகும்? அஃப்கோர்ஸ் அவங்க வளர்றதெல்லாம் கரெக்டு. பட் யாருக்கு எது தேவைங்கிறத யோசனை பண்ணுறதே இல்லை. நான் பார்க்கக்கூடிய சில்ட்ரன் கிளைண்ட்ஸ் இருக்காங்களா, அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஃபாலோ அப் பண்ணும்போது, என்ன அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டிங்களா, சம்மர் ஹாலிடேஸ் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா, எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு எப்படியும் நான் போய் இந்த ஃபைலை கொடுத்தேன்னா அவங்க அதை பார்க்க கூட மாட்டாங்க. டீச்சர் இதை பார்க்க கூட போகிறதில்ல. எங்கள் கிளாஸில் 50 பேர் இருக்கும், எல்லார் ஃபைலையும் வாங்கி அங்கே வச்சுருவாங்க, அவ்வளோதான். இட்ஸ் நாட் ஈவன் மார்க். அப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம எதை மோட்டிவேஷனாக கொடுக்கணும்? நீ கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க்கை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு மோட்டிவேஷன். அதுக்கும் மறுபடியும் ஒரு கம்பேரிசன் நான் கொடுக்குறேன். பசங்க படத்தில் இதே மாதிரி ஒரு சீன் வரும். இவங்க எல்லாம் ஹாலிடேக்கு போயிட்டு முதல் நாள் ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்போ அந்த கிளாஸ் டீச்சர் கேட்பார், கிளாஸில் வச்சு கேட்பார், நீ என்ன பண்ண இந்த ஹாலிடேஸில், என்ன பண்ண? எல்லாருமே ஒரே ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்திருப்பாங்க, அதை படிப்பாங்க. அதை பண்ணும்போது அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தின சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, நான் போனேன், நான் எழுதிட்டு வந்தேன், படிச்சுட்டேன். நீங்கள் 20 பேஜுக்கு ஒரு ஃபைலை கொடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டீச்சரால் 50 பேரோட 20 பேஜ் ஃபைலை பார்க்க முடியுமா? அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, ஒரு குழந்தை அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அதுக்கான வேல்யூ. அப்போ நம்ம இவங்களை மறுபடியும் என்ன சுழலுக்குள்ளே போடுறோன்னா, ஒரு விஷயத்தை நான் எஃபர்ட் போட்டு பண்ணால் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருக்கா? ஃபீட்பேக் இல்லாத விஷயத்த நான் ஏன் பண்ணணும்னு அவங்க கரெக்டாக தான் கேள்வி கேட்குறாங்க. பட் பண்ணி தான் ஆகணும்னு இந்த சிஸ்டம் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஓகே, இதில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இதே அப்படியே ஆஃபீஸில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இதே பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க, வேலையில் இதே மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க இதை எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, வாட் வில் யூ டூ வித் இட்? என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லைல்ல, நான் ஏன் இதை பண்ணணும்? ஜென்சி கேள்வி கேட்குறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அந்த ஜென்சி எங்கே கொண்டு வந்து விட்டது சிஸ்டம். ஓகே, ஸோ இப்படி நம்ம உள்ள போனோம்னா பேரண்ட்ஸ், ஸ்கூல், சில்ட்ரன், இப்படி எல்லாருமே பேரண்டிங் சொன்னீங்களே, அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? ஃபர்ஸ்ட் அது என்ன ஆக்சுவலா எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன மாதிரி அதை அப்படியே விட்டுறது தானா? இல்ல, அவங்க அனுபவப்பட்டு வரும். கொஞ்சம் கிளியரா சொல்லிடுறேன். ஃபூல் அரவுண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட், இதுக்கான எக்ஸாக்ட் அர்த்தமே என்னன்னா, ஒரு குழந்தை ஒரு விஷயத்த
பேரண்ட்ஸ் சொல்லி நான் பண்ண மாட்டேன், இல்லை எனக்கு இது வேண்டாம், இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோ, வெளியே போகிறோம், தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல, எல்லாத்தையுமே சொல்லியாச்சு, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, ஆனாலும் எனக்கு வேண்டாம், நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்குதுன்னா சரி ஓகே வா போகலாம், வெளியே போகலாம். போனதுக்கப்புறம் அங்கே அந்த குழந்தை எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி வேணும்னு கேட்கும்ல, அப்போது இந்த பேரண்ட் ஸ்லோவாக இதுக்காக தான் நான் உன்னை தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வர சொன்னேன், இப்போ தண்ணி தாகம் எடுத்தால் நம்ம குடிக்கணும் இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறது, அவங்கள அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது, ரொம்ப காப்பாற்றாமல் தாங்காமல். அதனால தான் சொன்னேன் இது யாருக்கு புரியும்னா 7 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் புரியும். அது வரைக்கும் அவங்களால இந்த கான்சிக்வன்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. பழமொழியில் சொல்லுவாங்கல்ல, ஒரு தடவை தீயில சுட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கவா போறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்காக நம்ம தீயை சுடுற அளவுக்கு விட போறதில்ல. பட் அது வரைக்குமாவது கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வரதான் இந்த ஃபாஃபோ. இது ஒரு அக்ரெசிவ் மெத்தடாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு டிக்டாக்ல வீடியோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், யூஎஸ்ல இருந்து. அவங்க பொண்ணோட ஐபேடை ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி போட்டுட்டாங்க கோவத்தில். ஸ்கூலுக்கு போகும்போது ஏதோ அடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐபேட் எடுக்க போகிறதுலேருந்து தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகி அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் கிராக்கான ஐபேடை காமிச்சு அவங்க இந்த மாதிரி நான் காலையில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ஷி வாஸ் நாட் அட் ஆல் லிசனிங் டு மீ அப்படின்னு நான் போட்டுட்டேன். அதில் வந்த கமெண்ட்ஸில் ஒருத்தர் தான் வெல்கம் டு த நியூ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாஃபோவை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி தான் இது பிரபலமாகி வெளியே வர ஆரம்பிச்சுது. ஸோ இதோட மெயின் ஐடியா என்னன்னா, பேரண்ட்ஸ் ரொம்ப வேர் அவுட் ஆகிட்டே இருக்காங்க பொறுமையாக சொல்லி 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 சொல்லி. இதில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு சில கெப்பாசிட்டிஸ் இருக்குது, சிலது கிடையாது. 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு கான்சிக்வன்ஸ் புரியாது. அப்போ ஃபாஃபோ 6 வயசு வரைக்கும் வேலை செய்யாது. 6 வயசுக்கு மேலே 7 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த கான்சிக்வன்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு அது புரியவே ஆரம்பிக்கும். இப்போ இந்த அடம் பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதில் மெயின் இதான் நான் அதை தான் பார்க்குறேன். அந்த பொண்ணு அடம் பிடிக்குது, இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த அடம் பிடிக்கிற ஒரு அந்த அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் எல்லா பேரண்டிங்குமே என்ன பண்ணன்னு தெரியாமல் குழம்பு போயிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த பொண்ணுக்குமே அடுத்த கட்டம், அதோட மென்டலியும் சரி, அது திங்க் பண்ணுறதும் சரி, அது அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகுது. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுன்றதுக்கு இந்த மெத்தட் மட்டும்தான் இருக்கா? சரி, அடம் பிடிக்கிறத முதல்ல பிரேக் டவுன் பண்ணி பார்த்துடலாம். இதுல இன்னொன்னு சொல்லுவாங்க, ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம் பிடிக்க தெரியணும்னு சொல்லுவாங்க நம்ம ஆட்கள். ஓகேவா? ஸோ அடம் பிடிச்சாதான் உனக்கு நீ நினைச்சது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையா இருக்கு, குழந்தை அடம் பிடிச்சாதான் அது குழந்தை, அழுதாதான் குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் நீங்களே சொல்லிக்கிட்டு இப்ப இப்ப இது ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றது எப்படி அது இல்லையா? அப்ப அடம் பிடிக்கிறதுனா என்னங்கிறத நம்ம பேஸ்ல இருந்து பார்த்துட்டோம்னா இது புரிஞ்சிடும் பெட்டரா. அடம் இல்லை இங்கிலீஷில் நம்ம சொல்லக்கூடிய டேண்ட்ரம்ஸ்னு வச்சுப்போம். ஒரு குழந்தைக்கு இமோஷனை கண்ட்ரோல் பண்ணவோ அதை ஒர்க் பண்ணவோ தெரியாது. பிறந்த குழந்தைய எடுத்துக்கோங்களேன், பேச வராதுல்ல, ஆனால் அது பசிக்குதுன்னு சொல்லணும், என்ன பண்ணும்? அழுகும். அதுக்கு உடம்புல ஏதோ ஒன்று பூச்சி கடிச்சிருச்சு, அழுகும். எல்லாத்துக்கும் அழுக தானே அதுக்கு தெரியும். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது அழுக தானே அதுக்கு தெரியும். பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமும் அந்த பொருளுக்கான அர்த்தம் புரியறதுக்கு எவ்வளோ வயசாகாது? அம்மா இல்லை ஏதோ ஒன்று சொல்லிடும், அம்மா பார்த்தேன்னு. ஆனால் அதுக்கு இதுதான் அர்த்தம்னு புரியறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ அது வரைக்கும் அதுக்கு தெரிஞ்சது என்ன? அழுதா பால் கொடுப்பாங்க, அழுதா சாப்பாடு கொடுப்பாங்க, அழுதா ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. என் நீட்ஸை நான் அழுது தான் காட்ட முடியும். ஓகே, பேசிக் புரிச்சுக்கிட்டோமா? இப்போ இந்த அழுகையிலேருந்து அதுக்கு லாங்குவேஜை சொல்லி கொடுத்து, வேர்ட்ஸை சொல்லி கொடுத்து, அர்த்தம் சொல்லி கொடுத்து, ஓகேம்மா நீ பசிக்குதுன்னா சாப்பாடுன்னு கேளு, பூவான்னு கேளு, பால்னு கேளு, அப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்போ அது புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அந்த புரிதலுக்கு பின்னாடி அதுக்கு இருக்கக்கூடிய ஐடியா என்ன? அழுதா கிடைக்கும். அப்போ அழுகும் போது நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, என்னெல்லாம் கொடுக்குறீங்க, எப்படியெல்லாம் கொடுக்குறீங்க? இதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் தியரியே இருக்கு. வினிகாட் அப்படிங்கிறது குட் இனஃப் பேரண்டிங் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு. குட் இனஃப் மதர். அது ஆக்சுவலாக ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு அம்மாவோட மார்போட மட்டும்தான் கனெக்ஷனில் இருக்கும், வேற எதுவுமே அதுக்கு தெரியாது. அப்போ அழுதா உடனே எனக்கு பால் கிடைக்குதா, கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு பால் கிடைக்குதா, இல்லை யாருமே வரலையாங்கிறத வச்சு அது இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கும். இப்போ உடனே பால் கிடைச்ச குழந்தைக்கு இந்த உலகத்தில் நான் நினச்சதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். கொஞ்ச நேரம் விட்டு பால் கிடைச்ச, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் எனக்கு உலகத்தில் எதுவும் கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும். பாலே கிடைக்கல ரொம்ப நேரமாங்கிற குழந்தைக்கு இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணாலும் எனக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிற நம்பிக்கை வந்துடும். இது ஒரு பிறந்த
ஒரு 3 மாச குழந்தைக்குள்ளேயே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே இதோடயே வளர்ந்துட்டு வர குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு எதுவுமே இல்ல இது நம்ம கிடைக்கல. ஜெனரலா ஓகே சயின்டிஃபிக்கா அதை அப்படி எடுத்துக்கலாம், அந்த தேரி எடுத்துக்கலாமா? ஆமா, இட்ஸ் ப்ரூவன் சைக்கலாஜிக்கல் ஓகே தியரி அண்ட் ஃபேக்ட். இதை வச்சு நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. வி ஆர் ஆல்சோ இதை அப்படியே அடல்ட்ஹுட்டுக்கு ட்ரேஸ் பண்ணி இப்படி தான் இருக்கா. அஃப்கோர்ஸ் இது ஒரு அமெரிக்கன் பாப்புலேஷனில் கொடுக்கக்கூடிய தியரி தான். ஓகே ஆனாலும் அவங்க அளவுக்கு அவங்க அதுக்கு தேவையான பேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே இது இன்னைக்கு சைக்காலஜி கற்றுக்கக்கூடியவங்களோட டெக்ஸ்ட் புக்ஸில் வர பாடம், புதுசு இல்லை, ஓகே ஓகே புது தியரி கிடையாது. ஓகே ஓகே இந்த ஐடியாவில் வளர்ந்துட்டே வராங்க. அப்போ அழுதாதான் கிடைக்கும், அழுதாதான் கிடைக்கும், அழுதாதான் கிடைக்கும். வளர வளர ஒரு 3 வயசுல எதுக்காகலாம் அழுகுறாங்க, அந்த அழுகைக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் நீடை கொடுக்குறாங்களா, வாண்ட்டை கொடுக்குறாங்களா? மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடுமா? நீடுங்கிறது என்ன? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, குடிக்க தண்ணி, நீடு. வாண்ட் என்னது? இந்த சாப்பாடு இதுவாக தான் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், ஓகே அது வாண்ட். இதுக்குள்ள இப்போ பேரண்டிங் வந்துருச்சு. நான் என்னெல்லாம் என்னால் கொடுக்க முடியும். இப்போ 3 வயசுல நான் நல்லா சம்பாதிக்கிற அப்பா அம்மா, நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன், எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன்னா அந்த குழந்தைக்கு கேட்டோன்னே கிடைச்சிரும். நான் கேட்கறது தான் பாக்கி. அப்போ கேட்டோடனே கொடுக்கலன்னா இவ்வளோ நாள் நீ கொடுத்தல, இப்போ மட்டும் ஏன் கொடுக்கல, இதை மட்டும் ஏன் கொடுக்கல? அதுக்கு ஃபெராரி காருக்கும் 10 ரூபா பாலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகே குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம பால் கொடுத்துட்டே இருந்தோம், 10 ரூபாய்க்கு பால் கொடுத்தோம், பேட்டு கொடுத்தோம்னா அது 1 லட்ச ரூபாய்க்கு ஃபெராரி கேட்கும். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா குழந்தைக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்போ கொடுக்கும் போதே அது என்ன, எதுக்காக கொடுக்கப்படுதுங்கிற ஒரு பவுண்டரின்னு எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கலாம், சொல்லிக்கிட்டே வர்றது. சம்டைம்ஸ் அது நீடா வாண்டாங்கிறத பார்த்து கிளியாரிட்டியோட கொடுக்கறது. ஸ்கூல் பேக் கொடுக்கறது நீடு, அது பார்பி போட்ட ஸ்கூல் பேக்காக தான் இருக்கணும்னு சொல்றது வாண்ட். அதை நான் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவேங்கிறதுல அந்த கொஸ்டின் வந்து முடியுது. இப்போ அடம் பிடிச்சாதான் எதுவும் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அடம் இருக்கு இல்லையா, அது டேண்ட்ரம் கிடையாது, அது வந்து டிசிப்ளின். அந்த அடத்துக்கு பேர் டிசிப்ளின், டிலிஜென்ஸ். நான் தினமும் ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இது என் எண்டு கோல். அந்த எண்டு கோல் மேலே தான் என் அடம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லக்கூடிய அடம் பிடிச்சாதான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ கடை கூட்டு போனா எனக்கு இது வேணும்னு அடம் பிடிச்சா நான் வாங்கி தர மாட்டேன், அந்த சிச்சுவேஷன் நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அதுவுமே இதுக்குள்ள தான் அடங்கும். ஏன்னா அதுதான் இந்த டிஃபரன்ஸ். இந்த அடம் வந்து நம்ம சொல்றது அதுக்கு அழுதாதான் கேட்க தெரியுங்கிறதுனால எனக்கு வேணும். பேரண்டிங்ல ஒரு டவுட்டாவே கேட்கிறேன், ஒரு பொருள் வேணும்னு ஒரு பொண்ணு ஒரு குழந்தை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போகும்போது அடம் பிடிக்குது அப்படின்னா, அடம் பிடிச்சதுக்கு அப்புறம் அதை வாங்கி கொடுக்கலாமா, இல்ல கேட்கும் போதே வாங்கி கொடுத்துடணுமா, இல்ல அதை வாங்க முடியாதுன்றதை புரிய வைக்கணுமா? உங்களால வாங்கி கொடுத்த முடிஞ்சா அதை சொல்லிட்டு வாங்கி கொடுங்க. அது நீடா வாண்டாங்கிறத பார்த்துட்டு. ஏற்கனவே 10,000 டாய்ஸ் வீட்டில் இருக்குது, இது புதுசாக ஒன்று கேட்குது அப்படின்னா அது தேவையா அப்படிங்கிற கேள்வியை பேரண்ட்டாக நீங்கள் தான் யோசிக்கணும். ஒன்று. 2வது, கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து பழகினீங்கன்னா அவங்க என்ன கேட்டாலும் நீங்கள் வாங்கி தரணும். இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது டேண்ட்ரம், அதை தான் அவங்க பண்ணுவாங்க. வாங்கி கொடுக்க முடியாது, இவ்வளோதான், ஒரு டைமுக்கு இதுதான் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள வெளியே கூப்பிட்டு போகலாமே. இல்லை இன்னும் பெட்டர், இதுக்குள்ள அவங்களுக்கு பணத்தோட வேல்யூ தெரியாது, அப்போ நீங்கள் காட்டுற ஒரு சில ஐட்டம்ஸ்குள்ளே ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாங்கிறத, ஏன்னா உங்களுக்கு தான் வேல்யூ தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அண்ட் குழந்தைங்க போய் ஏதாவது ஒன்று நல்லா பார்த்தாங்கன்னா அதை கேட்க தான் செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு மாதத்தில் 4 தடவை வெளியே கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு தடவை நான் வாங்கி தருவேன். இது எப்போ கூப்பிட்டு போகும்போது சொல்லக்கூடாது, அது வீட்டில் இருக்கும் போதெல்லாம் டெய்லி சொல்லணும். இந்த மாதத்தில் 4 தடவை போவோம் பாப்பா, அதில் இந்த வாரம் நம்ம போகும்போது நான் வாங்கி தருவேன், மீதி 3 வாரம் நம்ம வாங்க போகிறதில்ல, இதான் பிளானு, நானும் அம்மாவுமே இந்த ஒரு தடவை தான் வாங்குவோம், நீ வேணா பாரு. அப்போ அதுக்கு நம்ம இந்த நீங்கள் பழக்கிறீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் பழக்கிறீங்க. அவங்களுக்கு பணத்தோட வேல்யூ தெரியாது. அவங்க கிட்ட போய் அப்பா நான் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், நீ இதுக்குள்ளே செலவு பண்ணால் அதுக்கு புரியாது. அப்பா ஏன் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு, ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும்லாம் அதுக்கு புரியாது. அதுக்கு பதிலாக இந்த ஒரு தடவை தான் நம்ம இதை வாங்குவோம், இந்த மாதிரி பொருளில் நீ சூஸ் பண்ணிக்கோ. நீங்களே ஒரு 10 பொருள் எடுத்துகிட்டு வந்து இதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலான்னு ஆப்ஷன் இப்படி நீங்கள் கொடுக்க 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 அவங்க பழகிக்குவாங்க. திடீர்னு ஒரு நாள் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஒரு கடைக்கு போய் எனக்கு இது வேணும்னு அழுதாங்கன்னா பக்கத்துலேயே உட்காருங்க, அழுது முடிக்கிற வரைக்கும் பக்கத்தில் உட்காருங்க. ஓகே முடிஞ்சிருச்சா, கஷ்டப்படாத, கவலைப்படாத, நான் சொன்ன மாதிரி இன்னொரு தடவை நம்ம வரும்போது நான் வாங்கி தரேன், கூட்டு வந்துடலாம். எவ்வளோ நேரம் அழுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை பேரண்ட்ஸ்க்கு தான் குத்துமே தவிர அவங்க ஜாலியாக உருளுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு ஓரமாக உட்காந்து அவங்க உருளட்டும் அழுகட்டும் வேடிக்கை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு சமாதானப்படி தண்ணி வருதா? இது எல்லா டைம்லையுமே இருந்த பேரண்டிங் தான். இது ஜென்டில் பேரண்டிங்லையுமே இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்க குழந்தை ஒரு டாண்ட்ரம் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் அதோட இமோஷன்ஸை ஹெல்ப் பண்ணுங்க, பக்கத்தில் உட்காருங்க,
அழுகும் போது கட்டி பிடிச்சிக்கோங்க, பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க, இல்லை விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அழுது சரியாக போயிட போகிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கே சொல்லுவாங்க, அழுதுச்சுன்னா கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, தானே தூங்கிடும், இல்லை தானாக சரியாக போயிடும் அப்படின்னு. ஸோ நம்ம எல்லா தடவையும் போய் அதை காப்பாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. சில சமயம் குழந்தை பசிக்கு அழுகும், அதனால முதல்ல தண்ணி கொடுத்து பார்ப்பாங்க, தாய்ப்பால் கொடுத்து பார்ப்பாங்க, சாப்பாடு கொடுத்து பார்ப்பாங்க. எல்லாம் கொடுத்தும் அது அழுகுது அப்படின்னா அழுக விட்டுருவாங்க கொஞ்சம் நேரம். எதுவும் ஒன்று பண்ணுது, எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா அழுகுதுன்னா இட் நீட்ஸ் டு ரிலீஸ். இல்லை, ஏதோ ஒரு விதமாக அந்த குழந்தை ரிலீஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இவ்வளோதான் கண்ட்ரோல். நம்மளால ஒன்று சாப்பாடு கொடுக்க முடியும், தண்ணி குடிக்க முடியும், ஏதாவது கடிச்சிருக்கா, உடம்புல ஏதாவது இருக்கா, அதனால அழுகுதா செக் பண்ணலாம். அது போகன்னா கொஞ்சம் நேரம் அழுக விட்டிங்கன்னா தானாக குழந்தை செட்டில் ஆகி தூங்கிடும். அப்படியே தோல் தூக்கிட்டு போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ நம்ம நிறைய சப்ஜெக்ட் போய்ங்கன்னா அது ஒரு கடல் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இது பேசி இங்கேயே வந்துட்டோம். இப்போ பேக் டு இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த கொரியன் லவ் கேம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அடிக்ஷனுக்கு எதுனால அந்த அளவுக்கு போகிறாங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு? இந்த டாஸ்க்குன்றது யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து கொடுக்குற கமெண்ட்டுக்கு அவங்க எப்படி அடிக்ட் ஆகுறாங்கன்னு ஒன்று இருக்குது. அதையே இறுதி கருத்தா கேட்குறேன். நம்ம ஒரு டாஸ்க் பேஸ் சமுதாயமாக மாறிட்டோம். ஓகே. நீங்கள் வெளியே எங்கே வேணால் போங்களேன், இந்த குழந்தைங்களுக்கு இதை பண்ணியா அதை பண்ணியா, இதெல்லாம் பண்ணாதான் யுவர் வேலிட், அதெல்லாம் பண்ணாதான் யுவர் குட் இனஃப் ஸ்டூடெண்ட். என்ன வேணால் எடுத்துக்கோங்களேன். பாட்டு கிளாஸுக்கு போகலையா, டான்ஸ் கிளாஸுக்கு போகலையா, அபாக்கஸ் பண்ண தெரியாதா, அப்புறம் என்ன வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் பண்ண தெரியாதா, ஏதோ ஒரு விஷயத்த டாஸ்க்கை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க. லைஃப் ஃபுல்லாக ஏதோ ஒரு டாஸ்க்கை ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே தானே இருக்காங்க. அந்த இங்கே இருக்கக்கூடிய டாஸ்க் போர் அடிச்சு அவங்க ஒரு கேமுக்குள்ளே போயிட்டாங்க. ஓகே. இன்னைக்கு இல்லை, கடைசியாக என்னைக்கு கேமிங், நம்ம ஒரு 10 வருஷமாக கேமிங் பேசுகிறோம் அப்படின்னா இந்த 10 வருஷத்துலையுமே எல்லா கேமுமே டாஸ்க் பேஸ்டாக தான் இருந்திருக்கு. எல்லா டாஸ்க் பேஸ்ட் கேம்ஸை மட்டும்தான் அடாலசன்ஸும் சில்ட்ரனும் விரும்பி விளையாடுறாங்க. ஏன்னா இல்லைனாலும் வீட்டில் என்ன சொல்கிறோம், இதை பண்ணிட்டியா, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டியா, விளையாட போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டியா, அவங்க வந்தோடனே இதை பண்ணிட்டியா, இப்படி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல. அப்போ அவங்களுக்குள்ள என்ன தெரியுது, டாஸ்க் மட்டும்தான் பண்ணணும். இன்னைக்கு ஒரு குழந்தைய போர் அடிச்சு அவங்களால உட்கார வைக்க முடியுமா? சும்மா கொஞ்ச நேரம் இந்த செவத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி ஒரு பேரண்டிங்கில் இதை பண்ண முடியும். இங்கே உட்காந்துரு வரேன் அப்படின்னா அதை உட்காந்து அங்கே ஏதோ விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா வேறு எதுவும் இல்லை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் அவங்களை டாஸ்க்குள்ளே தள்ளணும், புஷ் பண்ணணும். இன்றைக்கி வந்துட்டு டாஸ்க் பிரச்சனைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதில் இந்த ரியாலிட்டி எனக்கு பிடிக்கல, இதை விட அந்த ரியாலிட்டி நல்லாயிருக்கு. ஏன்னா இங்கே டாஸ்க் பண்ணால் நீ என்ன கொடுப்ப, அங்கே நான் டாஸ்க் பண்ணால் அவன் ரிவார்ட்ஸ் கொடுப்பான், ஏதோ ஒரு அடுத்த லெவலுக்கு என்னை கூட்டிகிட்டு போவான். இங்கே எனக்கு வேலிடேஷன் இல்லை, யாரும் என்னை வந்து ஏற்றுக்கல, அக்னாலேஜ் பண்ணல, எங்கே ஏற்றுக்கிறாங்களோ அங்கே நான் போகிறேன் அப்படின்னு அவங்க மைக்ரேட் ஆன இடம் தான் ஆன்லைன் கேமிங். அது ஏன் அடிக்ஷனாக இருக்குன்னா, எப்படியும் இங்கே நான் இதை பண்ணி தானே ஆகணும், அதை நான் அங்கேயே பண்ணிட்டு போகிறேன், அது நல்லா இருக்குது. ஏன்னா அங்கே எனக்கு லெக்சர் கிடையாது, யாரும் என்ன இது பண்ணாத அது பண்ணாதுன்னு சொல்ல போகிறதில்ல. அங்கே அவங்க ஒரு ஃப்ரீடமை பார்க்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஒரு ஃப்ரீடமை பார்க்குறாங்க. இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங். ஏன்னா அங்கே யாருமே என்னை கேள்வி கேட்கல, நான் பாட்டுக்கு இருக்கலாம். அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கும் ஃப்ரீடமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருத்தர்கிட்டே இருந்து நம்ம வாங்கினா அது ஃப்ரீடம், நம்மகிட்டயே இருக்கிறது இண்டிபெண்டன்ஸ் இல்லையா? அப்போ இந்த குழந்தைங்க ரொம்ப இக்கட்டாக ஃபீல் பண்ணி அந்த ஃப்ரீடமை தேடுறாங்க. என்னை விட்டுரு, நான் அந்த கேமுக்குள்ளே இருந்துட்டு போகிறேன், என்கிட்ட வராத. ஏன்னா அவங்களால ரிலேட் பண்ண முடியல, இந்த சொசைட்டியோட, பேரண்ட்ஸோட, அடல்ட்ஸோட ரிலேட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க நீங்கள் பேசி பாருங்கள், சும்மா ஒரு ஜென் ஜி இல்லை அடுத்து ஜென் ஆல்ஃபாலாம் இருக்காங்களா, அவங்ககிட்டலாம் பேசி பாருங்கள். இப்போ ஸ்கூலில் கொஞ்சம் பேசாதீங்க ஆண்டி அப்படிம்பாங்க. என்ன இப்படி பேசுகிறீங்க, பி கூல் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களோட ரிலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, என்ன நாங்கள்லாம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க எப்படி பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஹே நான் வந்து அந்த பையனை பார்த்தேன், நான் இதை பண்ணேன், நாங்கள் இப்படிலாம் ஃபன்னாக அந்த கஃபேக்கு போனோம் அப்படிங்கிறத ஆர்வமாக கேட்கக்கூடியவங்களுக்கு தான் அவங்க விருப்பப்படுறாங்க. இன்றைக்கி தெரப்பி செஷனில் என் கூட ஒரு 14 வயசு பொண்ணோ இல்லை ஒரு 15 வயசில் பையனும் வந்து உட்காந்தா அவங்க பேசணும்னு நினைக்கிற விஷயம் இதுதான். ஏன் அப்படின்னா இந்த ஸ்பேஸில் நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணலை. ஏன் நீ போன, ஏன் இதை பண்ணன்னு கேட்குறதுக்கு முன்னாடி அவங்க கதையை கேட்க தயாராக இருக்கும். ஸோ அவங்க கதையை கேட்க என்னைக்கு ஒரு சொசைட்டியாக ஒரு பேரண்ட்டாக நம்ம ரெடி ஆகுறோமோ அன்றைக்கி அவங்க நம்மளோட கனெக்ட் ஆவாங்க. இல்லைன்னா அதை வேற எங்கேயோ தேடிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே கிடைக்கலனாலும் அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே அடிக்ட் ஆகிடுறாங்க. அடிக்ஷன் இஸ் எஸ்கேபிசம். எனி அடிக்ஷன், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், எதை வேணால் எடுத்துக்கோங்களேன். இந்த ரியாலிட்டி எனக்கு வேணாம், வேறு ஒன்று வேணும். ஸ்மோக் பண்ணால் எனக்கு அது கிடைக்குது, ட்ரிங்க் பண்ணால் எனக்கு கிடைக்குது, அதே மாதிரி கேம் விளாண்டா எனக்கு கிடைக்குது. நான் இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகமே எனக்கு பிடிக்கல, அங்கே தான் இது நடக்குது. ஓகே, அட்வைஸாக இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதை அப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? பேரண்ட்டாக உங்கள் சைல்டோட நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். அதுதான் என்றைக்கினாலும். அது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு ரூம்மேட்
இருந்து ஆரம்பித்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வளரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ரூம்மேட்டோட இருக்கோம்னா எப்படி இருப்போம், ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம கண்டு காணாமல் ஓகே நம்ம எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கோம், இதெல்லாம் உன்னோட வேலை, இதெல்லாம் என்னோட வேலை, அதை விட்டுட்டு நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேன், நான் உங்கள் அப்பா, நான் உங்கள் அம்மா, நான் சொன்னாதான் நீ கேட்கணும், இது ஏன் வீடு, இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா இங்கேருந்து போயிட்டா உன்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஓகே, என்னால் வாசப்படி விட்டு வெளியே தான் போக முடியல, பட் ஒரு கேமுக்குள்ளே என்னால் போயிட முடியும்ல, அப்படி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கண்ட்ரோல் ஆங்கிள்லேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். ஹோல்டு வேணும், பட் கண்ட்ரோல் தேவையில்லை. கண்ட்ரோல் பண்ணும்போது ஃப்ரீடம் கேட்பாங்க, ஹோல்டு வச்சுருந்தா இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லோலி ஸ்டார்ட் அஸ் பீயிங் ரூம்மேட்ஸ் டு தென் பிகமிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னால் நிஜமாவே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி என்ன தான் அவங்க சொல்ல வராங்க முதல்ல கேட்போம், அப்புறமா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அதில் சரி தப்பெல்லாம் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. உடனே நீங்கள் குழந்தைய என்ன வேணால் பண்ண விட்டுருங்க, இல்லை அவன் முதல்ல என்ன சொல்ல வரான்னு நம்ம கேட்கணும்ல. என்னதான் நடக்குது அவங்க லைஃப்லனே தெரியாது பாதி பேரண்ட்ஸ்க்கு. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒண்ணு, ஆனா இவங்க பண்றதெல்லாம் வேற ஒண்ணு. அது இந்த சைட்ல இருந்து கேட்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் சொன்னா நம்ப கூட மாட்டாங்க, ஏன் பொண்ணா ஏன் பையனா அப்படின்னு. ஆனா அதுதான் உண்மை. நீங்களும் உட்காந்து கேட்டு பாருங்க பொறுமையா. ஃபர்ஸ்ட் அவங்கள பேச விடுங்க, அப்புறம் அவங்களுக்கு என்ன வேணுமோ. எல்லாருக்கும் அட்வைஸ் தேவையில்லை, எல்லாருக்கும் லெக்சர் தேவையில்லை. ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, அதை கொடுப்போமே. இமோஷனல் சேஃப்டி எதிர்பார்க்குறாங்க, ரெகுலேஷன் எதிர்பார்க்குறாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எம்பத்தி, இதெல்லாம் தான் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ரொம்ப மெச்சூராக இருக்காங்க, அவங்களுக்கு தெளிவாக இருக்காங்க. எம்பத்திக்காக கேளு, நான் சொல்கிறத கேளு, காது கொடுத்து கேளு, ஒரு அவேர்னஸோட கேளு. ஏன் லெக்சர் பண்ணுறீங்க, ஏன் எல்லாத்துக்கும் நொய் 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 நொயின்னு பண்ணுறீங்க. இது எக்ஸாக்ட் வேர்டு என் கிளைண்ட் என்கிட்ட சொன்னது. நொய் நொய் நொயின்னு பண்ணுறாங்க தென்றல் அப்படின்னு. 15 வயசில் அவங்க இதுதான் சொல்கிறாங்க. எதை சொன்னாலும் நொய் நொய் நொயின்னு. ஒரு நிமிஷம் ஃபோனை பேசிட்டு வரதுக்குள்ள யார்கிட்ட பேசினா, ஏன் பேசினா, பசங்களோடலாம் பேசாதன்னு நான் சொன்னேன், பொண்ணுங்களோடலாம் பேசாதன்னு நான் சொன்னேன். அப்பா அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதுக்கான ஸ்பேஸை நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும். கொடுத்தா இது ஒரு பேலன்ஸ்க்கு வந்துடும். ஓகே, சொசைட்டியாக நிறைய சேஞ்சஸ் நடக்க வேண்டிய தேவை இருக்குது. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.